புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது தோடர்களோட பாரம்பரிய வானவில் வடிவமான கோவில். இது வந்து கூம்பு வடிவமான கோவில். அவர்கள் பலத்தை நிர்வகிக்கிற விதமாக இருக்கும். இந்த புகைப்படங்கள் வந்து கோத்தூர் பழங்குடி மக்களோட புகைப்படங்கள். இது வந்து குந்தாக்கோட்டையில் இருக்க மிகப்பெரிய மரம். குழந்தைகளை மரங்களாக மாற்றுறது இருக்குது. வரசாவுன்ற ஒரு பெரிய நிகழ்வு பண்ணுவாங்க. அந்த நிகழ்வோட புகைப்படங்கள். இது வந்து பனியர் பழங்குடி மக்களோட ஒரு பாரம்பரிய அடையாளம். காதோலை கம்மல்னு சொல்லுவாங்க. இந்த காதோலை கம்மலில் வந்து காது வளர்க்குவாங்க, பனை ஓலையை சுற்றிருப்பாங்க. அது முழுவதும் வந்து தேன்பூச்சி மிளகு வச்சு விதைகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு இதில் சுமந்துட்டு போகிறது ஒரு பெரிய பணியை வந்து பனியர் பழங்குடி செய்கிறாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர், ஆளுக்குறும்பர்ன்ற பழங்குடி மக்களோட வாழ்வியலில் வந்து இந்த கண்காட்சி வந்து காட்சிப்படுத்திருக்கோம். இது குறிப்பாக பார்த்தோம்னா முள்ளுக்குறும்பர் சமுதாய மக்கள் இவங்க எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி. எனக்கு ஒவ்வொரு புகைப்படத்தில் இருக்க ஒரு நபர்களும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு 18 ஆண்டு பயணத்தில் வந்து இவர்களோட பயணிக்கிறேன். இது வந்து இளைஞர்களோட மொத்தம் அவங்களோட வாழ்வியல் தெரியப்படுத்த இது வந்து கோழிகளுக்கான பிரத்யேக வீடுகள் வச்சுருக்காங்க. மரம் மீறி விளையாடுற ஒரு விளையாட்டுமே வச்சுருக்காங்க. இது வந்து லட்சுமி அக்கா இவங்க வந்து காட்நாயக்கன் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. இது ஒரு நல்ல அழகிய கிராமம். அவர்களோட வாழ்வியல் முறையில் வந்து இயற்கையை ரொம்ப நேசிக்கிறதுனால இவங்களோட வாழ்வியல் வந்து இயற்கை இரண்டரை கலந்துருக்கு. இது வந்து தோடர் பழங்குடி மக்களோட புகைப்படங்கள். இது திருமணம் நடக்கிற டைமில் வந்து மரங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மரங்களை வழிபடுறாங்க. இது வில்லம்பு சாஸ்திரத்தில் வந்து கொடுக்கப்படுகிறது. இவை எல்லாமே வந்து நீலகிரி மாவட்டத்தோட அடையாளமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கரிக்கூர் வெள்ளேரி கம்பையில் இருக்க பாதை ஓவியங்களையும் இந்த புகைப்படங்கள் எடுத்துருக்கோம். ஒரு 18 ஆண்டு பயணம். அந்த பயணத்தில் வந்து ஆண்டுதோறும் இந்த மாதிரி வந்து பழங்குடிகள் தினத்தில் அப்புறமேட்டு கண்காட்சி மற்ற இடத்துலையுமே வந்து காட்சிப்படுத்துறது வந்து பெருமையாக இருக்குது. ஊட்டி ஆவண மையம் இந்த பணியை வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்குது. கடந்த 18 ஆண்டுகளான பயணத்தில் வந்து 400 கதைகள், 600 பாடல்கள் மற்றும் வந்து இவரோட 40,000 புகைப்படங்களை வச்சு பெரிய கண்காட்சி அமைச்சிருக்கோம். இதுக்கான பணிகள் வந்து கடந்த 18 ஆண்டாக பண்ணிட்டு இருக்கோம்.